இளைஞர்கள்லாம் ஜாதியை தூக்கிட்டு தெரியும். ஒவ்வொருத்தன் பின்னாடியும் ஒவ்வொரு ஜாதி இருக்குது. ஜாதியை எல்லாரும் தூக்கிட்டு தெரியறது இல்லை. எவனுக்கு ஜாதியால் காரியம் ஆக வேண்டி இருக்கோ அவன் மட்டும்தான் ஜாதியை தூக்கிட்டு தெரிகிறான். அது புரியாமல் இங்கே ஒரு கூட்டம் அருவாளை தூக்கி தெரியுது, அங்கே ஒரு கூட்டம் கத்தியை தூக்கி தெரியுது. எதுக்கு? நீ ரோட்டில் போய்கிட்டு இருக்க, ஒரு லாரிக்காரன் அடித்து போட்டுருவான். நீ உன் ஜாதிக்காரன் தூக்கட்டும்னு நீ இங்கே கடந்தீன்னா நீ செத்து போயிடுவ. இல்லை வேற ஏதோ ஒரு ஜாதிக்காரன் தான் உன்னை தூக்கி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பான். அங்கே டாக்டர் ஊசி போடுற டாக்டரு நர்ஸு என் ஜாதிக்காரன் தான் ஊசி போடணும், என் டாக்டர் தான் ஊசி போடணும் இருந்தாலும் அங்கேயே நீ மண்டையை போட்டுருவ. இல்லை என் ஜாதிக்காரன் தயாரித்த மருந்தை தான் நான் சாப்பிடணும்னா முடிஞ்சு உனக்கு சொல்லி. எல்லா ஜாதிக்காரனும் எல்லா மருந்து எல்லா வேலை எல்லாத்துலையும் எல்லா ஜாதிக்காரனும் இருக்கான். உன் ஜாதிக்காரனை மட்டியே நீ நம்பி வாழ முடியாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அப்புறம் என்ன மயிறு ஜாதி?